ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சீரியஸ் டெஸ்ட்லாம் வச்சு ஒரு கண்டென்சர் சுவிட்சு எதை வந்து செக் பண்ணி குட் கண்டிஷனில் இருக்கா இல்லை பேட் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பென்டென்ட் ஹோல்ட்ரு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே அளவு வயரு, ஒரு 2 வயர் எடுத்துக்கோங்க. ஒரே அளவு வயரு ஒரு 2 வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஸ்லீவ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பண்ணிட்டு 2 டைமில் இருக்கும். 2 வேறு ஒரு அளவு வேறு 2 டைம் வேலையும் கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க. சுவிட்சு போர்டு எடுத்துக்கோங்க. சுவிட்சு போர்டில் சுவிட்சை அமர்த்திக்கோங்க. சுவிட்சை அமர்த்திட்டு இந்த 2 வயரையும் இதில் கொடுத்துக்கோங்க. சுவிட்சை அமர்த்தி இருக்கணும். இல்லை ப்ளக்கு கூட சொருகாமல் கூட இருங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை மாட்டிக்கோங்க. இந்த 2 வயரை மாட்டிட்டு இதில் எனி ஒன் ஏதாவது ஒரு ஈக்குவல் பண்ணி சென்டரில் கட் பண்ணிடுங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு இதையும் அதையும் ஸ்லீவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் லேம்பு. இப்போ நான் சுவிட்சை போடுறேன். சுவிட்சை போட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் லேம்ப் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக முடிச்சிடலாம். நார்மலாக வந்து ஒரு பல்புக்கு 2 வயரை கொடுக்குறோம். வயரை கொடுத்து ஒரு வயரில் ஏதாவது கட் பண்ணி ரெண்டே டச் பண்ணால் டெஸ்ட் லேம்ப் ரெடி. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் லேம்ப் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு சீலிங் ஃபேனோட கண்டென்சர் எடுத்திருக்கேன். இதை செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப லோவாக எரியுது. கண்டென்சர் போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒரு கிரைண்டர் கண்டென்சர் 10 மைக்ரோஃபாரட். அந்த கண்டென்சரை செக் பண்ணி பார்ப்போம். ஆச்சு. இப்போ ஹை குவாலிட்டி இருக்குது. கண்டென்சர் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுவிட்சு வந்து இன்கம்பர்லேருந்து அவுட்டு வந்து போகுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சுவிட்சு செக் பண்ணும்போது சுவிட்சு வந்து ஆனில் இருக்கணும். இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, சுவிட்ச் ஆனில் இருக்குது. இப்போ இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். சுவிட்சு நல்லா இருக்குது, நல்லா பிரைட்டாக எரியுது. சுவிட்சை ஆஃப் பண்ணால் நமக்கு கண்டினியூட்டி கிடைக்காது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கண்டினியூட்டி கிடைக்காது, பல்பு எரியாது. ஸோ சுவிட்சை செக் பண்ணும்போது சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தான் செக் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டியாக அவ்வளோ பாருங்கள். இதை ட்ரை பண்ணி வேலை தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.